இந்தம்மா ஓட்டு கேட்டு வந்தாலே பயமா இருக்குல்ல. நட்டையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம், ஆனா தண்ணி இல்லைன்றாங்க, கரண்ட் சரியா இல்லைன்றாங்க. நாங்க நீங்களும் பாத்துருக்கீங்க, 15 வருஷமா எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தனித்து தான் நிக்கிறாரு. எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம், எங்க அண்ணனுடைய முகமே சின்னமா வந்துருக்கு, வாய்ப்பு கொடுங்கம்மா. தனித்து நாங்க நிக்கிறோம் ஐயா. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு மறக்காம வாக்கு செலுத்துங்க. உங்களை நம்பி தான் நிக்கிறோம். எங்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் காசு இல்லை ஐயா, ஆனா உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க ஐயா, சரிங்களா? இப்ப நான் தான் இங்க நிக்கிறேன்க்கா. 50 வருஷமா திமுக அதிமுக ஓட்டு போட்டதால மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களாக்கா. தண்ணி இருக்கு, எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்குங்களாக்கா? ஆனா சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பெண் பிள்ளைகளை பாலியல் இச்சையோட தொட்டாலே கொன்றுவன்றார். எப்படி இருக்கீங்க? இந்த காலத்துல வாய்ப்பு கொடுங்க. பாருங்க, திராவிட மாடல் ஆட்சியில மக்களுடைய வீடு பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், பதிவு செய்யணும். பாருங்க மக்களுடைய வாழ்வு எப்படி மேம்பட்டு இருக்கு பார்த்திருக்கீங்களா? மக்களுடைய வாழ்வு வந்து மேம்படுத்திட்டாங்க. மக்கள் வாழ்வாதாரம் எல்லாம் மேம்பட்டு கிடக்குது. மக்கள் மன நிம்மதியோட இந்த இல்லத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, வீடுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆமா, இதுதான் வீடு. சீமான் கட்சி பிரபாகரன் எங்க தலைவர். இவர் தான் தமிழ் தேசியத்துக்கு ஒரே தலைவர், மேதகவி பிரபாகரன். அவருடைய கொள்கையை ஏற்றுதான் நான் இந்த திண்டிவனத்துல போட்டி போடுறேன். சீமான் அண்ணன் விவசாய சின்னம், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. படிக்காதவரே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவது அடுத்த வேலை. இதெல்லாம் எங்க கொள்கை. இந்தம்மா ஓட்டு கேட்டு வந்தாலே பயமா இருக்குல்ல. நட்டையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம், ஆனா தண்ணி இல்லைன்றாங்க, கரண்ட் சரியா இல்லைன்றாங்க. நாங்க நீங்களும் பாத்துருக்கீங்க, 15 வருஷமா எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தனித்து தான் நிக்கிறாரு. எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம், எங்க அண்ணனுடைய முகமே சின்னமா வந்துருக்கு, வாய்ப்பு கொடுங்கம்மா. இல்ல இல்ல சரின்னு சொல்லி மூடாதீங்க. இந்த பெண்கள் வந்து ஒழுங்கா நடக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. ரெட்டாலே நம்ம வீட்டுல வரைஞ்சிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி ஐயா வீடு இப்படி இருக்குமா? சொல்லுங்க. நமக்கு காய்ச்சல் வந்தா அரசு மருத்துவமனைக்கு போறோம், ஆனா அவருக்கு காய்ச்சல் வந்தா தனியார் மருத்துவமனைக்கு போறேன். அப்ப இதெல்லாம் மாத்தணும்லம்மா. நாங்க வந்து உண்மையாவே நாங்க கூட்டணி வச்சா கூட 1000 கோடி பணம் வாங்கிருக்கலாம். பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன ஆளுங்க. உங்களை நம்பி நாங்க தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கோம். போன முறை 2021 நான் தான் நின்னேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கு வாங்கினேன். இந்த முறையும் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் பேசுவோம் அம்மா. நானே தான் நிக்கிறேம்மா, வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றி. இந்த குழந்தைங்க நாளைக்கு கையாந்து கூட அதுக்காக போகணும். நான் தான், நீங்க உட்காருங்க. நான் தான் திண்டிவனத்துல நிக்கிறேன் எம்எல்ஏக்கு. இந்த முறை சீமான் அண்ணன் கட்சியில இருந்து வந்திருக்கு, நாம் தமிழ் கட்சி. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. நாம் தமிழ் கட்சியில இருந்து வந்திருக்குங்கக்கா. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா. விவசாய சின்னத்துல போட்டிடுறோம். வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கக்கா. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு, இனி பாதுகாப்பு வேணும்னா இந்த குழந்தைங்களுக்கு போடுங்க, வாய்ப்பு கொடுங்கக்கா. நன்றிங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறது சொல்லுங்க. கவுன்சிலருக்கு வாங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. திமுக அதிமுக ஓட்டு போட்டதால ஏதாச்சும் நன்மை ஏற்பட்டுதா மக்களுக்கு? சொல்லுங்க. தனித்து நாங்க நிக்கிறோம் ஐயா. இந்த முறை விவசாய சின்னத்துக்கு மறக்காம வாக்கு செலுத்துங்க. உங்களை நம்பி தான் நிக்கிறோம். எங்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் காசு இல்லை ஐயா, ஆனா உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க ஐயா, சரிங்களா? வீட்டுல உங்க பசங்கிட்டையும் சொல்லுங்க எடுத்து. என்ன ஐயா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன ஏதாச்சும் சொல்லுங்க. வாய்ப்பு கொடுங்க ஐயா. நன்றி. இப்ப நான் தான் இங்க நிக்கிறேன்க்கா. 50 வருஷமா திமுக அதிமுக ஓட்டு போட்டதால மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களாக்கா? தண்ணி இருக்கு, எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்குங்களாக்கா? ஆனா சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பெண் பிள்ளைகளை பாலியல் இச்சையோட தொட்டாலே கொன்றுவன்றார். நேரா மேடையிலேயே பேசுறாரு. அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு. அப்படி ஒரு நிர்வாகத்தை பண்ணுன்னு சொல்றாரு. உண்மையா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கா. ஊருக்குள்ள வரும்போது இன்னும் பல இடம் வந்து குடிசை வீடுகள் தான் இருக்கு. நம்ம வீடு கூட பாருங்களா, இப்படிதான் ஒரு சாதாரணமா நம்ம கட்டி வச்சிருக்கோம். இதுவே ஸ்டாலின் வீடும் எடப்பாடி வீடும் இப்படி இருக்குமா? ஓட்டு போட்டு அதிகாரம் கொடுக்கறது நாம எங்க போய் நிக்கிறோம்?
நம்ம தான் அதிகாரம் கொடுக்குறோம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்கா, திண்டிவனம் எம்எல்ஏ இருக்கா? தெரியாது. அவர் வந்தாதானே தெரியறதுக்கு. அவர் அடிக்கடி நம்ம கட்சியை பத்தி தெரியாதுக்கா. மக்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சாதானே தெரியும். 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே மக்களுக்கே தெரியல. அப்படி ஒரு நிர்வாகத்தை ஆட்சி செய்யறாங்க. நீங்க இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா. நாங்க எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை தான் கருத்துல வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா தனித்து தான் நிக்கிறோம். எப்படி இருக்கீங்க? இந்த காலத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நேர்ல பாப்போம். அப்படிங்களா? சரி தம்பி, பாப்போம். நன்றி. நிக்கிறோம் மாமா, பாட்டிமா, பார்த்து செய்யுமா. வாய்ப்பு கொடுக்குமா இந்த வாட்டி எங்களுக்கு? குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும்னா நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு கொடுக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள் சரிசமா 117 117 இடம் கொடுக்குறேன். எந்த கட்சியிலையும் கிடையாது இது வரைக்கும் பெண்களை உயிரோப்படுத்து. பார்த்து செய்யுங்க. நன்றிங்க. பாருங்க, அந்த வீடு திராவிட மாடல் ஆட்சியில மக்களுடைய வீடு பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், பதிவு செய்யணும். பாருங்க, மக்களுடைய வாழ்வு எப்படி மேம்பட்டு இருக்கு பார்த்திருக்கீங்களா? மக்களுடைய வாழ்வு மேம்படுத்திட்டாங்க. மக்கள் வாழ்வாதாரம் எல்லாம் மேம்பட்டு கிடக்குது. மக்கள் மன நிம்மதியோட இந்த இல்லத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க வீடுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆமா, இதுதான் வீடு. சீமானண்ண கட்சி, பிரபாகரன் எங்க தலைவர். இவர்தான் தமிழ் தேசியத்துக்கு ஒரே தலைவர், மேதகு பிரபாகரன். அவருடைய கொள்கையை ஏற்றுதான் நான் இந்த திண்டிவனத்துல போட்டி போடுறேன். சீமானண்ண விவசாய சின்னம். இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. காசு குத்துட்டு திமுகவுக்கு போட சொல்லுவாங்க, அதிமுகவுக்கு போட சொல்லுவாங்க. போட்டுறாதீங்க. இதுக்குதான் போடணும். சரியா? என்ன ஆயிடுச்சு? வீடு பாத்தீங்களாங்க? நம்ம உறவு விவசாயம் தான் இப்ப இது பண்ணிருங்க. அதே வீடு எப்படி இருக்கு? ஸ்டாலின் வீடு இப்படி இருக்குமா? கருணாநிதி வீடு இப்படி இருக்குமா? ஜெயலலிதா அம்மையார் வீடு அப்படி இருக்குமா? எடப்பாடி எப்படி வசதியா வாழ்றாரு பாத்தீங்களா? யார் ஓட்டு போட்டா அவங்களுக்கு எல்லாம்? யார் ஓட்டு போட்டாங்க? நம்ம தானே போட்டோம். நம்ம போட்டு போட்டவங்க பணக்காராகிறாங்க. ஓட்டு போட்ட நாம ஏழ்மையில இருக்கும். இந்த ஏழ்மை நிலையை மாத்தணும்னு தான் நாம் தமிழ் கட்சி நாங்க வரோம். நல்லா பேசுறீங்க, ஏமாத்துறீங்கன்னு நினைக்காதீங்க. தனித்து நிக்கிறோம் நாங்க. எங்களுக்கு இந்த முறை எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க? தோனா எது? இது விவசாயி. சோறு போறோம் விவசாயி. விவசாயி தோக்கவே கூடாது. அதனால விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. படிக்காதவரே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவது அடுத்த வேலை. இதெல்லாம் எங்க கொள்கை. அது மட்டும் இல்ல, இங்க என்ன வளம் இருக்கோ அதை வச்சு இங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு கிராமப்புறத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லக்கா. அதுதான் எல்லாமே. அதுதான் நம்ம குழந்தைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் என்னமா? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே கெட்டு போச்சு. அப்பா அம்மா நாங்க பாருங்க சீமானுக்கு தான் சீமானுக்கு போடுங்க. ஏன்னா அவரு ஒரு விவசாய பைத்தியம். விவசாயத்துக்குலாம் கவர்மெண்ட் வேலை தரனாலே சொல்லியிருந்தாருல முன்னே. அதனால அவரு பைத்தியம் இல்ல. விவசாயி பைத்தியமா யாராலும் நினைக்கிறாங்களோ அவங்கதான் பைத்தியம். விவசாயி இல்லன்னா சோறு இல்ல. என்னமா சோறு சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்கணும். சோறு இருந்தா தானே வயிறு வாழ முடியும். அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. சரிங்களா? எல்லாமே புதுசாதான் போடணும்ன்றாங்க. ஆமாக்கா, ஏமாற்றுவாங்க. பெண்களுக்கு யாரு சமமான வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுடைய செயல்பாடு பாருங்க. எங்களுடைய பெண்கள் 114 சரிசமமா கொடுத்திருக்காரு சீட்டு. ஆமா, ஐயா சொன்ன மாதிரி 234 தொகுதி தமிழ்நாட்டுல 117 இடத்துல பெண்களுக்கு சமமா இந்த எம்எல்ஏ நிக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 2019 இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சமமா கொடுக்கிறார். பெண் விடுதலையே திமுக தான் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறாங்க. ஆனா பெண்களுக்கு என்ன வாய்ப்பு? ஒண்ணும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பச்சை பிள்ளை கூட 2 வயசு பிள்ளை நடமாட முடியாது நாட்டுல. நீங்களா சொல்லுங்க. 60 வயசு பாட்டி ஒரு தாத்தாவை சாவடிச்சுட்டு 60 வயசு பாட்டி இதை பாருங்க கற்பழிச்சு கொலை பண்ணாங்கன்னு செய்தி பாத்தீங்களா இல்லையா? இப்ப நாட்டுல பாதுகாப்பே இல்ல. இப்ப தயவு செய்து சொல்றேன், திமுகல பெண்கள் இப்ப அவங்க தங்கச்சி தான் கனிமொழி. அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாரு ஸ்டாலின். பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது முறை இந்த முறை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. சரிங்களா? விவசாய சின்னம் முக்கியமா உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் நீ சொல்லலன்னா அவருதான் இதுக்கு போட போறாரு. உங்க ஆளுங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லிட்டாரு. நைட்ல நம்ம நடுராத்துல காசு வேலை எல்லாம் எங்க வீட்டு காசு ஒத்த பைசா கொடுக்க மாட்டோம்.
நீ ஓட்டு போட்டா போடுவோம், விருப்பம் போட்டா உனக்குதான் பாதிப்புன்னு எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. காசு கொடுத்தா திடீர்னு மாறிடாதீங்க. எல்லாரோட கூட்டணி வச்சு 500 கோடி 1000 கோடி வாங்கி எங்களால காசு கொடுக்க முடியும். ஆனா அது தப்பு. அதுதான் எல்லா விதமான அழிவு திட்டங்களுக்கும் வழிவகுக்குதுன்னு நாங்க எங்களோட கொள்கை அதுதான். ஆமா, ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது. வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி 1000 கோடி கொடுத்தாலும் ஒரு நாள்ல செலவு பண்ணலாம். ஆனா 5 வருஷம் ஒரு நிமிஷத்துல செலவு பண்ண முடியாது. அதனால யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் சும்மா கிடையாது. ஒரே ஒரு தடவை மாத்தி போட்டு பாருங்க. 1000 கோடி இருந்தாலும் இன்னைக்கு நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரே நிமிஷம் செலவு பண்ணிடலாம். ஆனா 5 வருஷம் ஒரு நிமிஷம் செலவு பண்ண முடியுமா? 5 வருஷம் எவ்வளவு பெரிய நாள். அதனால யோசிச்சு இந்த தடவை கண்டிப்பா யோசிச்சு எல்லாரும் மாத்தி ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.